ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு டெலிஷியஸான ஸ்நாக்ஸ். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னை இது மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு இட்லி குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு வெந்தாலே போதும். இது மாதிரி நல்லா முத்து முத்தாக வெந்து வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லா முத்தையும், அந்த ஸ்வீட் கார்னில் இருக்க எல்லா முத்தையும் தனித்தனியாக கையை வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பை ஒரு 45 மினிட்ஸ்க்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஸ்வீட் கார்ன் கட்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் சில்லி, கூடவே ஒரு கிரேட்டட் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த உரித்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னை எல்லாமே ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற எல்லா ஸ்வீட் கார்னையும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் இது மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி கடலப்பருப்பையும் நான் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரன்ட்டு நான் அரைச்சி இதனோட ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கடலப்பருப்புமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கொரன்னு பல்ஸ் மோடில் தான் நான் அரைச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி 1, உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கிரேட்டட் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த தனியாக வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்னையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது ஆப்ஷனல் தான். ஸோ எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கொரியண்டர் லீவ்ஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 3 to 4 கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப பிடிக்காது. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ரொம்ப பிடிக்காது. அரிசி மாவு கொஞ்சம் நல்லா கொரன்னு நல்லா அந்த கிறிஸ்பியான பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் இது மாதிரி கட்லெட் மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸில் வேணுமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுருந்த கட்லெட் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா கட்லெட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கட்லெட்டாக நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு கட்லெட்டையும் நல்லா திருப்பி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல அழகான ஒரு கலரில் டெக்ஸ்சரில் உங்களுக்கு அந்த கட்லெட் கிடைக்கும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கட்லெட்டுமே நல்லா வெந்து வரும். அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், உங்களோட கட்லெட்ஸ் எல்லாமே கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு
வெயிட் பண்ணேன். ஸோ பாருங்கள், இது மாதிரியான கலரில் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு ப்ரவுன் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அது இல்லாமல் ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதால இது மாதிரியான ஃபுட் அடிக்கடி வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குமே அது ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியும் கூட. ஸோ டெஃபினட்டாக இதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.